ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு விஎஸ் ஃபார்ம். நாங்கள் உங்கள் விஎஸ் வெங்கட். இந்த வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா, பேர்ட்ஸுக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத மாதிரி நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் என்னமோன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாட்டிக் பேர்டை பொறுத்தவரை அது வந்து மேலா ஃபீமேலாங்கிறத பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஸோ அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த பேர்டுக்கு வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் அது நம்ம ஃபஸ்ட்டு கையில் எடுத்துருங்க. பார்த்தீங்களா, இப்போ ரூட் ஃபிஷர் அதேமாதிரி இது வந்து இந்த டெஸ்ட்லாம் எடுக்கிறதுக்குன்ட்டு நிறைய லேப் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்கக்கிட்ட வந்து இந்த சாம்பிள் கலெக்ட் பண்ண கவர் இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட் நம்ம அதை வாங்கி வச்சுக்கணும். வாங்கி வச்சு சாம்பிள்லாம் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிவிடணும். அதான் ப்ரொசீஜர். பட் நம்ம எப்படிலாம் சாம்பிள் எடுக்கணும், எந்தெந்த மாதிரிலாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, இப்போ நம்ம கையில் இருக்கிறதா அந்த கவருங்க. மேலே போட்டிருக்காங்களா ரெட் பெல்லி, அது வந்து லேபோட நேமு. அப்புறம் ஓனர் நேம், ஃபார்ம் நேம், ரிங் நம்பர், ஸ்பீஷீஸ். அதில் வந்து ஓனர் நேம், ஃபார்ம் நேம் போட்டலாம். ஸ்பீஷீஸ் பொறுத்தவரை என்ன பேர்டு, என்ன வெரைட்டி பேர்டுங்கிறது போடணும். அதுமாரி அந்த ரிங் நம்பர்லையும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம எல்லா பேர்ட்ஸை பொறுத்தவரை மோஸ்ட்டாக எல்லோரும் போட மாட்டாங்க. பட் மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து இந்த காலில் ரிங் போடுவாங்க. அது ரிங் எப்படி போடுவாங்க, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குதுங்கிறது இன்னொரு வீடியோ பார்க்கலாம். அப்போ வந்து அந்த ரிங்கில் வந்து நம்பர்ஸ் இருக்கும், ஒரு பர்டிகுலர் நம்பர் இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த நம்பரை பார்த்து அந்த சாம்பிள் போடுற கவர் இருக்குது இல்லை, ரிங் நம்பர்னு போட்டு அதில் வந்து அந்த நம்பர் எழுதிடணும். அது நம்ம சேல்ஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும். சரிங்களா, அது வந்து இப்போ அதுமாதிரி சாம்பிள் எப்படி கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ கையில் இருக்குது பேர்லி கனூருங்க. சரியா, பேர்லி கனூர். அதில் வந்து அந்த நெஞ்சு பக்கத்தில் இருக்க ரெக்கை இருக்குல்ல, அந்த முடி இருக்குல்லாங்க, அதுதான் எடுக்கணும். ஒரு 8 முடியிலேருந்து 10 முடி வரைக்கும் கலெக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது நம்ம பிச்சு எடுக்கும்போது வலிக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக வலிக்கும். நம்ம உடம்புல வந்து ஒரு முடியை பிச்சு எடுத்தால் வலிக்கும்ல, அதை எவ்வளோ அதுக்கு வலிக்க தாங்க செய்யும். பார்த்தீங்களா, அது ஆக்சுவலாக வந்து வலி தான் மூலியமாக சத்தம் போடுது. ஸோ வாலிமார் வலி நம்ம கட் பண்ணி வச்சிட்டேன். பார்த்தீங்களா, கடிக்குது, வலிக்குது பான்ட்டு. ஸோ பட் வேறு வலி கிடையாது. முடியை கலெக்ட் பண்ணால் தான் அவங்க சாம்பிள் சொல்லிக்கிடுவாங்க. பார்த்தீங்களா, முடியை எடுத்தாச்சு. அதேமாரி அந்த 3 நம்பரில் பாருங்கள், ரிங் நம்பரில் வந்து ஆத்விக் 217 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக அந்த ரிங்கில் வந்து அந்த நம்பர் இருக்குது, ஆத்விக் 217 போட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த ரிங்கை காணிக்கிறேன் பாருங்கள். அதுலேயும் கரெக்டாக அந்த ஆத்விக் 217 இருக்கும். அது ஏன்னா அப்போ தான் அவங்க அங்கேருந்து அனுப்பிவிடுவாங்க. கார்டு அனுப்பிவிடும்போது 217 வரதில்லை. பார்த்தீங்களா, 217 இருக்குதா. ஆக்சுவலாக நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நம்ம சேர்ந்த உடனே அவங்க கால் பண்ணுவாங்க. சார் உங்கள் இப்போ ஸ்பெசிமென் வந்திருக்குது சொன்னால் நம்ம பேமெண்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டோன்னா ஒரு 2 நாளில் நமக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பிடுவாங்க. அதாவது இந்த 270 பேர்லி கனூர் மேல், இல்லை 270 பேர்லி கனூர் ஃபீமேல், அந்த மாதிரி அனுப்புவாங்க. அதேமாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக கூட வந்து பே பண்ணோன்னா நம்ம கார்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஐடி கார்டு மாதிரி அவங்க வந்து இந்த ஃபார்மில் உள்ள பேர்டு, இந்த ரிங் நம்பர் உள்ள பேர்டு மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு தந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு எப்போ யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு கஸ்டமர் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு ப்ரூஃபுங்க. ஸோ வாங்குறவங்களுக்கு தெரியாது இல்லை, நம்ம மேல்னு சொல்லலாம், ஃபீமேல்னு சொல்லலாம், எப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே, கன்ஃபார்ம் மேல், கன்ஃபார்ம் ஃபீமேல் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக பண்ண முடியாது. அதுமாரி ப்ரைஸு டிஃபர் ஆகுங்க. நிறைய லேப்ஸ் இருக்குது. ஸோ லேப் டிஃபர் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறது இதாங்க. இவ்வளோ சிம்பிள் தான். ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு நல்ல ஒரு கருத்து பார்ப்போம். பாய்.